ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 16/7/2025. मीठे बच्चे, जो सर्व की सदगति करने वाला जीवन मुक्ति दाता है, वो आपका बाप बना है. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வள்ளலாக யார் இருக்கின்றாரோ அவர் உங்களுடைய தந்தையாகிவிட்டார். தும் உன்கி சந்தான ஹோ, நீங்கள் அவருடைய வாரிசுகள். तो कितना नशा रहना चाहिए. அப்ப எந்த அளவு போதை உங்களுக்கு இருக்கணும்? கேள்வி. किन बच्चों की बुद्धि में बाबा की याद निरंतर नहीं ठहर सकती है. எந்த குழந்தைங்களோட புத்தியில பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக நிலைத்திருக்க முடிவதில்லை? பதில். जिन्हें पूरा पूरा निश्चय नहीं है, उनकी बुद्धि में याद ठहर नहीं सकती. யாருக்குள்ள முழுமையிலும் முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவங்களுடைய புத்தியில நினைவு நிலையாக இருக்காது. हमको कौन सिखला रहे ये जानते नहीं तो याद किसको करेंगे. நமக்கு எப்பேற்பட்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் இதே தெரியலன்னா அவங்க யாரை நினைப்பாங்க? जो यथार्थ पहचान कर याद करते हैं उनके ही विक्रम विनाश होते हैं. யார் யதார்த்தமாக அறிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களின் விகர்மமே விநாசமாகின்றது. பாப் स्वयं ही आकर अपने और अपने घर की यथार्थ पहचान देते हैं. பாபா தானே வந்து தன்னுடைய மற்றும் தன்னுடைய வீட்டின் யதார்த்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. अब ओम शांति का अर्थ तो सदैव बच्चों को याद होगा. இப்போது ஓம் சாந்தியோட அர்த்தம் சதா குழந்தைங்களுக்கு நினைவில் இருக்கும். हम आत्मा है, हमारा घर है निर्वाण धाम व मूल वतन. நான் ஆத்மா, என்னுடைய வீடு நிர்வாண தாமம், அதாவது மூலவத்தனம். बाकी भक्ति मार्ग में मनुष्य जो भी पुरुषार्थ करते हैं उनको पता नहीं कहाँ जाना है. மற்றபடி பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் என்னெல்லாமோ புருஷார்த்தம் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் எங்க போகணுங்கிறது தெரியாது. சுக்கு கிஸ்மே ஹே, துக்கு கிஸ்மே ஹே, குச் பி பதா நஹி. சுகம் எதுல இருக்கு, துக்கம் எதுல இருக்கு, இது எதுவும் தெரியாது. यज्ञ तप दान पुण्य तीर्थ आदि करते सीढ़ी नीचे उतरते ही आते हैं. யஜ்யம் தவம் தானம் புண்ணியம் தீர்த்த யாத்திரையெல்லாம் செய்தாலும் ஏணிப்படியில கீழே இறங்கி தான் வராங்க. அபி தும்கோ கியான் மிலா ஹே तो பக்தி பந்த் ஹோ ஜாத்தி ஹே. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, ஆகையால பக்தி உங்களுக்கு முடிந்து விட்டது. बाप कहते हैं मैं जब तक यहाँ भारत में न आऊं तब तक मेरे सिवाय तुम बच्चे जा नहीं सकते. பாபா சொல்றாங்க, எது வரைக்கும் நான் இந்த பாரத தேசத்துக்கு வரவில்லையோ அதுவரை குழந்தைங்க நீங்க திரும்பி செல்ல முடியாது. பாரத் में ही शिव जयंती गाई जाती है. பாரதத்துல தான் சிவ ஜெயந்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிராகார் ஜரூர் சாக்கார் மே ஆயேகானா. நிராகாரமானவர் கண்டிப்பா சாக்காரத்துல வரணும் தானே. शरीर बिगर आत्मा कुछ कर सकती है क्या. शरीर இல்லாம ஆத்மா ஏதாவது செய்ய முடியுமா என்ன? शरीर बिगर तो आत्मा भटकती रहती है. शरीर இல்லாம ஆத்மா அலைஞ்சிட்டே இருக்கும். दूसरे तन में भी प्रवेश कर लेती है. அப்ப என்ன பண்ணும் ஆத்மா? இன்னொரு शरीरத்துல கூட போய் நுழைஞ்சிடும். कोई अच्छे होते कोई चंचल होते, एकदम तवाई बना लेती है. அப்படி போறதுல சில ஆத்மா நல்ல ஆத்மாவா இருக்குமா, சில ஆத்மா ரொம்ப சஞ்சலமானதா இருக்குமா. அப்ப அது என்ன பண்ணிடுதான்? அந்த போற அந்த शरीरத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆத்மாக்கோ शरीर जरूर चाहिए. ஏன்னா ஆத்மாவுக்கு கண்டிப்பா शरीரம் வேணும். वैसे ही परमपिता परमात्मा को भी शरीर न हो तो भारत में क्या आकर करेंगे. அதே போலதான் பரம்பிதா பரமாத்மாவுக்கு கூட शरीரம் கிடைக்கலன்னா அவரு பாரதத்துல என்ன செய்ய முடியும்? तुम जानते हो बाप जो ज्ञान का सागर है वही वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிராஃபி का सार समझा रहे हैं. நாம தெரிஞ்சிட்டோம் பாபா தான் ஞானக்கடல், அவர் தான் உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியோட சாரத்தை புரிய வச்சிட்டு இருக்கார். நாலேஜ்ஃபுல்லே, ஞானம் நிறைந்தவர். ये तो खुद कहते हैं मैं भगवान नहीं हूँ. இவரே சொல்றார் நான் பகவான்லாம் கிடையாது. तुम्हें तो देह से न्यारे देही अभिमानी बनना है. பாபா சொல்றாங்க, நான் தேகத்திலிருந்து கடந்து தேகி அபிமானி ஆகணும்னு நினைங்க. सारी दुनिया को अपने शरीर को भी भूलना है.
இந்த முழு உலகத்தையும் சரி உங்க உடலையும் மறக்கணும். ஏ பகவான் ஹே நீ, இவர் ஒன்றும் பகவான்லாம் கிடையாது. இன்கோ கேத்தே ஹி ஹே பாப் தாதா, இவரை பாப் தாதா என்று சொல்கிறோம். பாப் ஊஞ்சு தே ஊஞ்ச், இதுல பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஏ பதீத் புராணா தன்னே, இது பதீதமான பழைய உடல். மகிமா சிர்ஃப் ஏக்கு கீ ஹே, புகழ் என்பது அந்த ஒருத்தருக்கு தான். உன்சே யோக் லகானா தபி பாவன் பனேங்கி, அவர்கிட்ட யோகம் வைத்தாதான் நீங்க பாவனமாக முடியும். नहीं तो कभी पावन बन नहीं सकेंगे, இல்லைனா ஒருபோது பாவனமாக முடியாது. और पिछाड़ी में हिसाब किताब चुक्त कर सजाएं काकर चले जाएं, அப்புறம் பின்னாடி கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு தண்டனை வாங்கிட்டு தான் திரும்பி போக முடியும். ஜோ பாப் கல்யாண்காரி ஹே வஹி ஆக்கர் பாரத் கா கல்யாண் கர்த்தே ஹே, எந்த தந்தை கல்யாணக்காரியோ அவர் வந்துதான் பாரதத்துக்கு நன்மை செய்கிறார். சப்சே அதிக் கல்யாண் தோ தும் பச்சோं கை கர்த்தே ஹே, அனைவரையும் விட அதிக நன்மை குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் பாபா செய்கிறார். தும் கியாசே கியா பன் ஜாத்தே ஹோ, அப்ப நீங்க எதிலிருந்து என்னவா ஆயிடுறீங்க? தும் அமர்லோக்கே மாலிக் பன் ஜாத்தே ஹோ, நீங்க அமர லோகத்துக்கே எஜமானன் ஆயிடுறீங்க. அபிஹி தும் காம் பர் விஜய் பாத்தே ஹோ, இப்போது மட்டும்தான் நீங்க காமத்தின் மீது வெற்றி அடைகிறீங்க. வஹா அகால மிருத்யு ஓத்தி நெய் மர்னே கி பாத் நெஹி, அங்க அகால மரணம் கிடையாது, மேலும் இறப்பதற்கான விஷயமே கிடையாது. பாக்கி சோலா தோ பதிலைங்கன்னா, மற்றபடி ஷரீரத்தை மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். சத்யுகோ கஹா ஜாத்தே கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ், சத்யுகத்தை தான் பூக்களின் தோட்டம்னு சொல்லப்படுது. கபி கொய் குவச்சன் வஹானஹி நிகழ்த்தா, அங்க யாருமே கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க. யஹா தோ ஹைஹி குசங், ஆனா இந்த உலகத்துல இருக்கிறதே கெட்ட தொடர்பு. மாயா கா சங் ஹேனா, இஸ்லியே இன்கா நாம் ஹீ ஹே ரோரவ் நரக், மாயாவுடைய சேர்க்கையில போயிடுறாங்க, அதனாலதான் இந்த உலகத்துக்கு பேர் என்ன, கொடூரமான நரகம். जगह पुरानी होती है तो म्यूनिसिपालिटी वाले पहले से ही காலி கரா தேते हैं. ஒரு இடம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா முனிசிபாலிட்டிக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை காலி பண்ண வச்சிடுறாங்களாம். பாபி கேத்தே ஹே ஜப் புரானி துனியா होती है तब हम आते हैं. அதே போல பாபா சொல்றார், எப்போ உலகம் ரொம்ப பழசாயிடுதோ அப்ப நான் வந்துடுறேன். பாப் ஆக்கர் சப் ராஜ் சம்ஜாத்தே, பாபா வந்துதான் எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஷரீர் பிகர் படாயங்கே கேசே, ஷரீரம் இல்லாமல் நான் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது? பிரேரணாக்கி தோ கோய் பாத் ஹி நெய், இங்கு பிரேரணைக்கான விஷயமே கிடையாது. பிரேரணாக்கா அர்த்தே விசார், பிரேரணைனா என்ன, சிந்தனைகள் தூண்டுதல்கள் கொடுக்கறது. ऐसा नहीं ऊपर से प्रेरणा करेंगे और पहुंच जाएंगे, அப்படி இல்லை நான் மேலேருந்து உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்துடுவீங்க. इसमें प्रेरणा की कोई बात नहीं, இதில் பிரேரணைக்கான விஷயமே கிடையாது. जिन बच्चों को बाप की पूरी पहचान नहीं, पूरा निश्चय नहीं, उनकी बुद्धि में याद भी ठहरेगी नहीं, எந்த குழந்தைங்களுக்கு பாபாவுடைய முழு அறிமுகம் இல்லை, முழு நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய புத்தியில நினைவும் நிலைத்திருக்காது. तुम बच्चे जानते हो कि कल पहले जो आए होंगे वही आकर ये नॉलेज लेंगे. குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்க, கல்பத்திற்கு முன்பு யார் வந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க, மீண்டும் ஞானத்தை அடைவார்கள். நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் படாய் படேங்கி, நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரந்தான் படிப்பையும் படிப்பார்கள். மனுஷ்ய யாஹி சாந்தி சாத்தே ஹே, மனிதர்கள் இந்த உலகத்திலே சாந்தி வேணும்னு விரும்புறாங்க. அப் ஆத்மா தோ ஹைஹி சாந்தி தாம் கி ரேனே வாலி, ஆனா ஆத்மாவோ சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. பாக்கி யஹா சாந்தி கேசே ஹோ சக்தியே, மற்றபடி இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? இஸ் சமயத்தோ கர்கருமே அசாந்தியே, இந்த நேரம் ஒவ்வொரு வீட்டிலையும் அசாந்தி தான் நிலவுகிறது. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், இஸ் புராணி துனியா சே बेहद का वैरागी बन अपने देह को भी भूल शांतिधाम और सुखधाम को याद करना ही. இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியாகி தன்னுடைய தேகத்தையும் மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். நிக்ஷய் புத்திபன் யாதிக்கு யாத்ராமே ரேனாகே, நிச்சய புத்தி உடையவராகி நினைவு யாத்திரையில் ஈடுபடுங்கள். 2வது பாயிண்ட், हम सो सोहम के मंत्र को यथार्थ समझकर अब ब्राह्मण सो देवता बनने का पुरुषार्थ करना है. நானே அது, அதுவே நான் என்ற மந்திரத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு இப்போது பிராமணனிலிருந்து தேவதையாகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். सभी को इसका यथार्थ अर्थ समझाना है.
அனைவருக்கும் இந்த மந்திரத்தின் யதார்த்த அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். वरदान, अंतर्मुखता के अभ्यास द्वारा अलौकिक भाषा को समझने वाले सदा सफलता संपन्न भव. அந்தர்முகதாவின் அபியாசத்தின் மூலம், அதாவது உள்நோக்கு முகம், அலௌகீக பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய சதா வெற்றி சம்பன்ன பவ. जितना जितना आप बच्चे अंतर्मुखी स्वीट साइलेंस स्वरूप में स्थित होते जाएंगे, उतना नैनों की भाषा, भावना की भाषा, संकल्प की भाषा को सहज समझते जाएंगे. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைங்களாகிய நீங்க உள்நோக்கு முகத்தினுடைய ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்வரூபத்தில் ஸ்திரமாகறீங்களோ, அந்த அளவுக்கு கண்களின் பாஷை, உணர்வுகளின் பாஷை மற்றும் சங்கல்பங்களின் பாஷையை சகஜமாக புரிந்து கொள்வீர்கள். ये 3 प्रकार की भाषा रूहानी योगी जीवन की भाषा है. இந்த 3 விதமான பாஷை தான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷை. ये अलौकिक भाषाएं बहुत शक्तिशाली है. இந்த அலௌகீக பாஷைகள் தான் மிக சக்திசாலியானவைகள். समय प्रमाण इन तीनों भाषाओं द्वारा ही सहज सफलता प्राप्त होगी. நேரத்தின் அனுசாரம் இந்த 3 பாஷைகள் மூலமாக தான் சகஜமான வெற்றி கிடைக்கிறது. इसलिए अब रूहानी भाषा के अभ्यासी बनो. எனவே இப்போது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன், आप इतने हल्के बन जाओ जो बाप आपको अपनी पलकों पर बिठाकर साथ ले जाए. நீங்கள் அந்த அளவிற்கு இலகுவானவர் ஆகிவிடுங்கள், லேசானவங்களா. அப்போது பாபா உங்களை தன்னுடைய கண் இமைகளில் அமர வைத்து அழைத்துச் செல்வார். அவ்யக்த சமிக்கை. நிகழ்கால நேரத்தில் உலக நன்மை செய்வதற்கான சகஜமான சாதனம் தன்னுடைய சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஏகாக்கிரதா. இதில்தான் அனைத்து ஆத்மாக்களின் அலையக்கூடிய புத்தியை ஒருமுகப்படுத்த முடிகின்றது. உலகத்தின் சர்வ ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த ஒரு விருப்பம் வைக்கிறார்கள். என்னவென்றால், அலையக்கூடிய புத்தி ஒருமுகமாக வேண்டும், மனம் சஞ்சலப்படுவதிலிருந்து ஒருமுகமாக வேண்டும். இதற்காக ஏகாக்கிரதா, அதாவது அதன் அர்த்தமானது சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த நினைவின் மூலம் ஏக்ரஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான விசேஷமான அபியாசம் செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.